ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேங்க. ஒரு 5-6 நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி ஒரு நார்மலான ஒரு குக்கிங் அண்ட் அவுட்டிங் டே தாங்க. அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே என்ட்ரானாலே சமையல்னு பண்ணும்போது கண்டிப்பாக கத்தி ஷார்ப் பண்ணிடணும். இதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 to 4 டேஸ்க்கு ஒரு தடவை நான் கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணிவிடுவேன். பசங்க எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு தாங்க நான் விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலையும் இருந்தது. ஸோ எல்லா க்ளீனிங் வேலையும் அதே மாதிரி வீட்டில் இருக்க இன்டோர் பிளான்ஸ் எல்லாத்தையும் கவனிக்கிற வேலை எல்லாமே முடிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக கிளம்பிட்டேன். மண்டே இல்லாட்டி டியூஸ்டேங்க என்னோடய சோஃபா கவர்ஸ் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுறது ஆர்டினரி பெட்ஷீட் தான், காட்டன் பெட்ஷீட் தான். இது ஒரு 3-4 செட்டு வச்சுருக்காங்க. மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணிப்பேன். அன்றைக்கி குக்கிங் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் போட்டு பச்சடியும் அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வத்த குழம்பும் கொஞ்சம் வாழைக்காய் இருந்தது, அதையும் வறுவல் பண்ணியிருந்தேன். பீர்க்கங்காய் பச்சடி ரொம்ப ஈஸிங்க. ஆக்சுவலி 1/4 கப்புலேருந்து 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். பாசிப்பருப்பை நல்லா தண்ணி விட்டு கழுவி ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அதே மாதிரி உப்பு எல்லாம் சேர்த்து இதை பார்த்தீங்கன்னா ரொம்பையும் குழையாமல் ரொம்பையும் மலரவும் வைக்கிற மாதிரி இல்லாமல் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பீர்க்கங்காயை தோல்லாம் சீவி பார்த்தீங்கன்னா தனியாக க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ரொம்ப பிஞ்சாக இல்லைங்க, ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்தது. பீர்க்கங்காய் வச்சு பார்த்திங்களா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. காரக்குழம்பு அதே மாதிரி புளி சேர்த்து செய்யக்கூடிய டிஷ்லலாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த பீர்க்கங்காய் கூட்டுக்கறி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரே ஒரு வெங்காயம் தோல்லாம் எடுத்துகிட்டு நானும் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேங்க. தாளிக்கிறதுக்கு ரொம்ப ஒன்றும் பெருசாக இதில் இல்லைங்க. கொஞ்சமாக வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை மட்டும் எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக ஒரு 4-5 மிளகு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கான தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பருப்பும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேங்க. வெங்காயம் கூட ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வந்துருச்சுன்னா போதும். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த பீர்க்கங்காயை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீர்க்கங்காயில் தண்ணியெல்லாம் சேர்த்துக்க தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் நிறைய தண்ணி விடும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா. அதனால் கொஞ்சமாக சிம்மில் வச்சு கலந்து விட்டு வேக வச்சு எடுத்தாலே போதும். இப்போ கறிக்கு தேவையான அளவுக்கான உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ஃப்ரைக்காக நான் ஒரு பேசனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வாழைக்காய் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா அதில் பிசு தன்மை போயிடும். நான் ஒரு 3 சின்ன சைஸ் வாழைக்காய் இருந்தது, அதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். வாழைக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக குக் ஆகிடும், அவசர கதிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உப்பு தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயிலேருந்து நல்லா தண்ணி நேச்சுரலாகவே விட்டுருக்கு. அரைச்சி வச்ச விழுதை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா
கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோன்னா சூப்பரான பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீர்க்கங்காய் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்தில் பசிச்சு சாப்பிட்லாம். வாழைக்காய் ஃப்ரைக்காக பார்த்திங்கன்னா நான் இங்கே வச்சுருந்தது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், 3 வந்திருக்கு. அதை வடித்து எடுத்துகிட்டு வாழைக்காய் மசாலாவுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதுவும் காஷ்மீரி ரெட் சில்லி. உங்களுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், கலர் கொடுக்கும், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறாங்க. இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆக்சுவலி நல்ல ஒரு ஏர்டைட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் மந்தோட ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் வந்து இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒன்று வாங்கிக்க போகிறேன். அதே மாதிரி இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் காரம் வந்து 3க்கும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணி போடுங்க. அப்புறம் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் விடும்போது உங்களுக்கு மசாலா வந்து திரியாக ஆகாமல் நல்லா வந்து கூட சேர்ந்து பொரிஞ்சு வரும். அடுத்ததாக ஒரு குயிக்காக ஒரு வத்த குழம்பு வச்சுக்க போகிறேங்க. நல்லெண்ணெய் விட்டு கடாயில் கையில் என்னென்ன வத்தல் இருக்கோ, என்கிட்ட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சுண்டக்காய் வத்தல், கொஞ்சம் வந்து வெண்டைக்காய், அதே மாதிரி கொத்தவரங்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லெண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த வத்த குழம்புக்கு கொஞ்சமாக வந்து அதே எண்ணெயிலேயே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்க போகிறேங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்க போகிறேன். வெந்தயம், கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து இது ஒரு இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்யக்கூடிய வத்த குழம்புன்றனால பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் அதான் சேர்த்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வந்து பொரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தக்காளிங்க, குட்டி குட்டியாக சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வத்த குழம்பு கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கான பூண்டு, அந்த பூண்டும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து வதக்குனாவே தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது குட்டி குட்டியாக இருக்குது. நல்ல சைஸாக இருந்தால் 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த குழம்புக்கு வந்து வேறு எந்த மசாலாவும் போடல. சாம்பார் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதாவது எண்ணெயில் வந்து நல்லா புரிஞ்ச பிறகு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி ஊற்றி எடுத்துக்கணுங்க. புளி கொதிச்சோன்னே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற வத்தலை சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் சுண்ட வச்சு இறக்கிட்டா இன்ஸ்டண்ட்டான வத்த குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அன்றைக்கி வந்து வெளியே கிளம்பணுங்கிறதுக்காக குளித்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டிங் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி கேபிளோடு வருது. சின்ன சின்ன முடி, முகத்தில் இருக்க குட்டி குட்டியான முடி, அதே மாதிரி இந்த தாடையில் இருக்க சின்ன சின்ன சைஸ் முடியெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக ட்ரிம் பண்ணி எடுத்துருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அலையிற வேலை இருக்குங்க எனக்கு. ஸோ அதனால் குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு அங்கே எங்கேயும் போகிறதுனால நான் வந்து இந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காக பஞ்சாராஸ் கோல்டு ஃபேஷியல் பேக் தான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போதுங்க. ஸோ தட் நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்கும். டேனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ரிமூவ் ஆகிருக்கும். ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்திருக்கனால நானும் ஹஸ்பண்டும் சேர்த்து ஆண்டனியோஸ் சர்ச் தான் போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம்.
டியூஸ்டே அதுவுமா பார்த்தீங்கன்னா எப்போவுமே செயின்ட் அன்னேஸ் சர்ச்சில் வந்து நல்ல கூட்டம் இருக்குங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல கூட்டம் இருந்தது. ஸோ தட் எங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் பகலில் வந்து நாங்கள் போனதே கிடையாது. போய் வந்து நல்லா வந்து எங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருந்தோம். ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவுட்டிங் முடிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. நான் அடுத்தடுத்த வேலைகள் நிறையா இருந்தது. வீட்டுக்கு வந்தோன்னே செஞ்ச முதல் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப்பில் இருக்க மணி பிளான்ட்டுக்கு இருக்க வாட்டரை சேஞ்ச் பண்ணது தான். ஆக்சுவலி 3 to 4 days வந்து கண்டிப்பாக வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. அதுவும் நீங்கள் அடுப்பு பக்கம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். செடி வந்து சூப்பராக வளரும், நல்லா வேர் விட்டுருக்கும். உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும். ஈவினிங் ஆனால் ஒரு சாக்லேட் ஃபட்ச் கேக் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஒரு டென்ஸான கேக்கு, ரொம்ப ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்டுங்க. நான் அதாவது 1.5 கப் அளவுக்கு மைதாவும் 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடரும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு மைதா இல்லை 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் அந்த மெஷர்மெண்ட்லேயும் செய்யலாம். உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இது வந்து ரிசல்ட் நல்லாவே வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கான பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கணும். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு வந்து சளிச்சு ரெடியாக இருக்கும். அவனை வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் அவனில் பண்ணலைனாலும் நீங்கள் வந்து கேஸில் கூட பண்ணலாம், ரொம்பவே நல்லா வரும். இப்போ வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கான சர்க்கரை எடுத்துக்கிறேன். நான் வந்து சர்க்கரை கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் அன்றைக்கி. இன்கேஸ் சர்க்கரை இந்த அளவு பத்தலைன்னா 1 கப் எடுத்துக்கலாம். 4 முட்டை தேவைப்படும். முட்டை உடைக்கும் போது இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன். முட்டையோட ஓடு விழுந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரது கஷ்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் கையை இந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் ஓட்டை எடுத்திங்கன்னா வந்துடும். இந்த டிப்பு தெரிஞ்சிருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 முட்டையும் சேர்த்துட்டு சர்க்கரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இந்த பக்கம் சாஸ் பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி வந்து சூடாகிட்டு இருக்கும் போதே ஒரு 4 டைரி மில்க், அதாவது இது ஒரு 10 ருபீஸ் பேக்கெட்டு, அதில் வந்து ஒரு 4 பேக்கெட் போட்டுட்டு ஒரு 10 ருபீஸ் அளவிற்கான ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பட்டர் சேர்த்துக்க போகிறேன். நம்ம வந்து இதுக்கு வந்து எண்ணெயும் சேர்த்துக்கலாம், பட் பட்டர் சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் ஃப்ரோசன் பட்டராக இருக்கிறனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குதுன்னா அதை நீங்கள் வந்து கேக் முட்டை சக்கரை அடிக்கும்போது கூட நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கரையணுங்க. அதாவது காஃபி பவுடர், சாக்லேட்டு ப்ளஸ் பட்டர் அண்டு பார்த்திங்கன்னா இந்த நான் போட்டிருக்கிற அளவுக்கு தண்ணி, இது எல்லாமே நல்லா சூடாகி கொதித்து வரணும். இது ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிருங்க. இது வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதாவது வந்து நம்ம இது மிக்ஸில் போட்டு நம்ம கலரும் போது நல்லா ஹாட்டாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை சர்க்கரை அடித்ததில் வந்து ஒரு 3.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துக்க போகிறேன். புளிக்காத புது தயிர். அது கூடவே ஒரு 1/2 பாட்டில் அளவுக்கு, குட்டி பாட்டில் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். எசன்ஸோட அளவு வந்து உங்களுக்கு விருப்பம் தான், கூட்டி குறைச்சி கூட இருக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனோன்னா ட்ரை இன்க்ரீடியண்ட்டான அந்த மாவு, அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொதிக்க வச்சுருந்த இந்த சாக்லேட் மிக்ஸை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கணுங்க. இது வந்து ஒரு ஃபட்ச் டைப் கேக்குன்றனால நான் வந்து பீட்டர்லேயே பீட் பண்ணுறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம பொதுவாக கேக்குக்கு எல்லாமே தனித்தனியாக நம்ம பீட் பண்ணுவோம். அதே மாதிரி பீட்டரில் பண்ணாமல் ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு அவசியம் கிடையாது. இது எல்லாமே நல்லா கலந்தோன்னே நான் வந்து ட்ரேயை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸை நல்லா வந்து ஸ்பேச்சுலா வச்சு எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்டு போட்டுட்டு டேப் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து ஓவனில் வச்சு வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க.
ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வச்சுருந்தனால ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே நல்லா வந்து இது குக் ஆகிடுச்சு. நல்ல ஃபட்ஜியாக நல்ல ஒரு காஃபி அண்ட் சாக்லேட் வாசனையோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு 1 ஹவருக்கு ரெஸ்ட் விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்த கேக்கை வந்து இந்த மாதிரி பீஸ் பண்ணியாச்சுங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஸாக காஃபி அண்டு சாக்லேட் ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோ வந்து இதோடு முடிஞ்சுதுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாங்கிறது ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.